வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 3/2 பெரும்பான்மையினால் நிறைவேற்றம். கடன் இல்லாத நாடே மீள ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் பெசில் எதிர்க்கட்சிக்கு தெரிவிப்பு. பொது இடங்களுக்கு செல்ல தடுப்பூசி அட்டை கட்டாயம். 16 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு 2வது டோஸும் 12 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு 1வது டோஸும் வழங்க அனுமதி. 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் வழங்கும் பணிகள் ஆரம்பம். உலகிற்கே செய்தியை தந்த இந்திய விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு. அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மேலதிக 93 வாக்குகளால் நிறைவேறியுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 157 வாக்குகள் கிடைக்கப்பெற்றதுடன் எதிராக 64 வாக்குகள் மாத்திரமே பெறப்பட்டன. வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து சுபீட்சத்தின் நோக்கு தேசிய வேலை திட்டத்தை தொடர்ந்தும் சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகியுள்ளன. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் 12ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த 13ஆம் தேதி ஆரம்பமாகியது. 7 நாட்கள் இடம்பெற்ற விவாதத்திற்கு பின்னர் வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதன்போது ஆதரவாக 153 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் கிடைத்தன. இதற்கமைய 2ஆம் வாசிப்பு 93 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகியது. சகல அமைச்சுக்களினதும் செலவினம் தொடர்பான விவாதம் இடம்பெற்றதை அடுத்து இன்று மாலை 5 மணிக்கு வரவு செலவு திட்ட 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. තුන්වැනි කේවීමට පක්ෂව ඡන්ද 157යි විරුද්ධව ඡන්ද 64යි. ඒ අනුව තුන්වැනි වර කියවීම සභා සම්මත වී ඇති බව දන්වයි. வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து டாலர் சார்ந்த கடன்களும் அடுத்த வருடமளவில் செலுத்தப்படும் என தான் உறுதியளிப்பதாக நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நிதி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்றனர். சபாநாயகர் அவர்களே, எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளும் வகையில் பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும். இவ்வாறான கொள்கைகள் நிகழ்காலத்திற்கு பொருந்தும் வகையிலும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் பொருளாதார சமூக சுற்றாடல் போன்ற சகல விடயங்களையும் கருத்தில் கொண்டு நிலைபெறான அபிவிருத்தியை நோக்காக கொண்ட கொள்கைகளாக காணப்பட வேண்டும். குறுகிய மத்திய நீண்ட கால திட்டங்களை வகுக்க தேசிய மூலோபாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவ்வருடத்தில் கோவிட் தொற்று நீங்கி எமது பொருளாதாரத்தை ஒரு வழியில் செயற்திறனுடன் முன்னெடுத்துச் செல்ல முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இதற்கு தேசிய பொருளாதார கொள்கை வகுப்பு அமைச்சு உயர்ந்தபட்ச பங்களிப்பை வழங்கும். டாலர் பிச்சை எடுப்பதற்காக நீங்கள் இப்போது எல்லா இடத்திற்கும் சென்று வருகின்றீர்கள். கட்டாருக்கு சென்று டாலர் கேட்கின்றனர். வெட்கமின்றி ஓமானுக்கும் செல்கின்றனர். எதிர்க்கட்சி 2 நாட்கள் சபை அமர்வுகளை புறக்கணிப்பு செய்தது. பாராளுமன்றத்திற்கு ஜனநாயகம் இல்லை என்பதை வெளிக்காட்ட அவர்கள் முயற்சி செய்தனர். சஜித் பிரேமதாசவின் காலத்தில் இடம்பெற்ற பாரிய அழிவுகள் குறித்து அவருக்கு பதில் வழங்க வேண்டியிருக்கும். சஜித் பிரேமதாச மஹத்யගේ සැලූන් එක කියපුවාම ගොඩක් අයට මතක් වෙනවා. ඒ සැලූන් එකට සේවකයෝ දෝලා മന്ത്രിවරයෙක්. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டொன்றை முன்வைப்பதாயின் மோசன் ஒன்றை முதலில் சபையில் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு எமது வாய்களை மூட முடியாது. தமது தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் அரசியல் செலவுகளுக்காகவும் அவர்கள் செயற்பட்டமை தொடர்பிலும் எம்மால் கதைக்க முடியாது. இவற்றிற்கு அவர் பதில் கூற வேண்டும். තම තමුන්ගේ ව්‍යාපාරවලට තියෙන මේ සිප්පි කටු ගෙනල්ලා ගොඩ ගහන්න. දිගටම தொடர்ச்சியாக இதனை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படாமல் இருக்க வேண்டும். ආවාඩි කරලා කතා කරන්න ඕනේ. தொலைக்காட்சியின் முன்னால் அவர் பதில் கூற வேண்டியதில்லை. சபைக்கு வந்து பதில் கூறுங்கள். சஜித் பிரேமதாச காண்பிக்கும் வெளித்தோற்றம் உண்மையானதல்ல. வாகனங்களை தான் பயன்படுத்த
பயன்படுத்தவில்லை என அவர் காண்பிக்க முயற்சிக்கின்றார். தனிப்பட்ட வாகனத்தை பயன்படுத்துவதாக தெரிவித்தார். அவருக்கென ஒதுக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கூடாக சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் பயணித்துள்ளார். பொய்யான குற்றச்சாட்டுக்களை இவ்வாறு சுமத்த வேண்டாம். அது உண்மையாக இருப்பின் அவருக்கு எதிராக வழக்கு தொடருங்கள். வரவு செலவு திட்டத்தின் இறுதி நாள் விவாதம் இன்றாகும். எதிர்க்கட்சிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனக்கு வழங்கியுள்ள 13 நிமிட நேரத்தையும் நான் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குகின்றேன். அவர் வந்து இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சஜித்தே பொறுப்பேற்க வேண்டும். நான் உங்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். சஜித் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம். 2016 ஆண்டு யாருடைய அரசாங்கம் இருந்ததென்று எல்லோருக்கும் தெரியும். நீங்களே கேள்விகளை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தேவையான விடைகளை தயாரித்துக் கொண்டு போலி விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். முன்வைத்த பொய்யை மூடி மறைப்பதற்கு ஆளும் கட்சி மீது விரல் நீட்ட வேண்டாம். நல்லாட்சி அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதன் போக்கு சிறந்ததாக இல்லை என தெரிவித்து புதிய வழியில் செல்வதற்கு தீர்மானித்து அதற்கென பேரொன்றையும் சூட்டிக் கொண்டனர். சிங்கள பௌத்த என பெயரிட்டனர். இந்த பயணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கென 7 அறிவை கொண்ட தலைவர் ஒருவரை கொண்டு வந்தனர். இப்போது அந்த பயணம் சீர்குலைந்துள்ளது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கமாக நிற்கின்றனர். பெசில் ராஜபக்ச பற்றி பேசும் இவருக்கு அறிவு இல்லை என்றே கூற வேண்டும். பெசில் ராஜபக்ச தொடர்பில் இவர்களுக்கு அச்சம் உண்டு. உருவாக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்த்துவதற்கு பெசில் ராஜபக்ச தலைமை வகித்தார். அந்த பயம் இவர்களுக்குள்ளது. அமைச்சர் மஹிந்த ஆனந்த அலுத்கமகேவுக்கு யூரியா தொடர்பில் பேராசிரியர் பட்டம் உள்ளது. ரோஹித அபே குணவர்தனவுக்கு தங்கம் தொடர்பில் பட்டம் ஒன்று உள்ளது. எனக்கு பேராசிரியர் தொடர்பில் எந்த ஒரு பட்டமும் இல்லை. கசிப்பு தொடர்பில் விசேடத்துவம் பெற்ற ஒருவரே அதனை தெரிவிக்கின்றார். நிதி அமைச்சர் என்ற வகையில் உங்களிடம் கேள்வி ஒன்றை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உள்ளது. 2022 ஆண்டு கடன்களை எவ்வாறு செலுத்த உள்ளீர்கள் என எமக்கு தெளிவுபடுத்துங்கள். வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி நாம் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நிதி தொடர்பான பாரிய நெருக்கடியை நாம் எதிர்கொண்டுள்ளோம். அதேபோல் அந்நிய செலாவணி வீழ்ச்சிக்கும் நாடு முகம் கொடுத்துள்ளது. அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் தெளிவாக கூறுகின்றேன். நாம் செலுத்த வேண்டிய ஒவ்வொரு டாலரையும் அடுத்த வருடத்தில் கட்டாயம் செலுத்துவோம். 2019 ஆண்டு 3607 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றது. எனினும் இவ்வருடம் சுற்றுலாத்துறையினூடாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மாத்திரமே கிடைக்கப்பெற்றது. கோவிட் காரணமாக நாடு இந்த பின்னடைவை எதிர்கொண்டுள்ளது. கோவிட் மாத்திரம் இந்த நிலைமையை ஏற்படுத்தவில்லை. நீங்கள் கடந்த 5 வருடங்களில் செய்த செயற்பாடுகள் காரணமாகவும் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியில் போட்டியிடுவதற்கு கூட ஒருவரின்றி வேறு பேரில் போட்டியிட்டீர்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட முடியவில்லை. அடுத்த வருடம் சஜித்தின் அரசாங்கம் வரும் என்று ஒருவர் கூறினார். அவ்வாறு வந்தால் கடன் இல்லாத நாடொன்றை அவருக்கு பெற்றுக் கொடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் இந்த நாட்டை சரி செய்ததன் பின்னரே ஒப்படைப்போம். உங்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு எதிர்பார்க்கவில்லை. கடந்த 25 வருடங்களாக காணப்பட்ட அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு கண்டதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாயின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களியுங்கள். மக்கள் பிரதிநிதிகளின் வரப்பிரசாதங்களை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாயின் தயவு செய்து எதிராக வாக்களியுங்கள். මාජන නියෝජිතින්ට මේ ඉන්න පාර්මේන්තුවේ සහ අනිකුත් අයගේ වරප්‍රසාද අඩු කරනවට විරුද්ධ නම් කරුණා කරලා විරුද්ධව ඡන්දය. එහෙම නැත්තම් අඩු ගානේ ඇබ්ස්ටේන් වෙන්න. கரவலப்பிட்டிய யுகதனவி ஒப்பந்தத்தை இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க சபையில் முன்வைத்திருந்தார். ශ්‍රී ලංකා රජය සහ නිව් ෆෝට්‍රස් එනර්ජි සමාගම අතර இலங்கை அரசாங்கம் மற்றும் நியூ ஃபோர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்திற்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நாம் பல தடவைகள் கூறியிருந்தோம். விடயதான அமைச்சர் காமினி லொக்குகே எதிர்வரும் வாரங்களில் அதனை சபையில் சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருந்தார். எனினும் அவர் அதனை சமர்ப்பிக்கவும் இல்லை, சபைக்கு வருகை தரவும் இல்லை. எனக்கு தெரிந்த அளவில் குறித்த ஒப்பந்தம் அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இன்றைய நிதி அமைச்சின் விவாதத்தில் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எனினும்
என்னிடம் அந்த ஒப்பந்தம் உள்ளது. இலங்கை அரசாங்கமும் NFE நிறுவனமும் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தையே சபையில் சமர்ப்பிக்குமாறு நாம் பல தடவைகள் கூறியிருந்தோம். தனியார் சொத்தொன்றை கைமாறு செய்வதற்கான ஒப்பந்தமாக இது இல்லை. கரவலப்பற்றிய மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்காவின் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு கைமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தமாகவே இது உள்ளது. அமைச்சரவை நியூ ஃபோர்ட்ரஸ் எனர்ஜி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கே அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் NFE ஸ்ரீலங்கா பவர் ஹோல்டிங் என்ற நிறுவனத்துடனேயே இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. இதனால் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவையும் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டுள்ளது என்பது இங்கு புலப்படுகின்றது. එනිසා මේ මුළුමනින්ම කැබිනට් මණ්ඩලයක් නොමගෑවීමක් හැටියට මේක සඳහන් කරන්න පුළුවන්. கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் பணிகளை எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் நிறைவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். பொது இடங்களுக்கு செல்லும் போது கோவிட் தடுப்பூசியை கட்டாயப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கோவிட் கூட்டத்தின் போது தீர்மானம் எட்டப்பட்டது. கோவிட் ஒழிப்பு விசேட குழுவின் கூட்டம் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸினை பெற்ற அனைவரும் 3 மாத காலத்திற்குள் பூஸ்டர் தடுப்பூசியை பெறுவதற்கான தகுதியை கொண்டுள்ளனர். இதற்கமைய பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் அனைத்து நிலையங்களிலும் அதனை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பதிவாகும் கோவிட் தொற்றாளர்களில் அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெறாதவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பான்மையானோர் இளைஞர்கள் எனவும் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இளைஞர் சமுதாயத்தை தெளிவுபடுத்தி தடுப்பூசியை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் தடுப்பூசி பெறாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடுப்பதற்கான சட்ட ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன. இதனை கவனத்திற்கொண்டு எதிர்வரும் நாட்களில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கோவிட் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதேவேளை 16 முதல் 19 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு 2வது டோஸ் உட்பட 12 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 1வது டோஸ் வழங்குவதற்கான அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கல்வி அமைச்சுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்நிலையில் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலாத்துறை தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலும் குறித்த கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியின் 3வது டோஸை வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பமாகின. தான் வசிக்கும் பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் அல்லது வைத்தியசாலைக்கு சென்று பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியினை 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கும் செயற்பாடுகள் இன்று காலை ஆரம்பமாகின. இதற்கு முன்னர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியின் 3வது டோஸ் வழங்கப்பட்டது. இந்த பணிகள் வெற்றியடைந்தமையினால் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பூஸ்டர் வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. තමන්ගේ ජීවත්ව සිටින ප්‍රදේශ தமது வசிப்பிடத்துக்கு அருகாமையில் உள்ள சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்திற்கோ அல்லது அருகாமையில் உள்ள வைத்தியசாலைக்கோ சென்று பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாடுகளிலும் பொது இடங்களுக்கு செல்லும் போது 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருப்பதை கட்டாயப்படுத்துவதற்கான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் நலன் கருதியே இச்சட்டம் ஏற்படுத்தப்படுகின்றது. ලබා ගන්න අවශ්‍ය නීති රීතියෝන් සකස් කරලා තියෙනවා. ඒ ඇත්තටම පොදු මහජනතාවගේ වැඩි දිනාගේ යහපත උදෙසා දාපු නීතියක්. මෙහිදී වැදගත් වන්නේ සෑම சகல மனிதர்களது உடம்பிலும் கோவிட் தொற்றுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்மட்டத்தில் பேணுவதற்காகவே தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இன்று முதல் 30 வயதிலும் கூடியவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்கப்படுகின்றது. 14 நாட்களுக்கு பின்னரே உயர்ந்தபட்ச பயன் கிடைக்கின்றது. இதனால் காலம் கடத்தாது தகுதி வாய்ந்தவர்கள் வெகு விரைவில் பிராந்திய சுகாதார பணிமனைகளுக்கு சென்று அதனை பெற்றுக் கொள்ளுங்கள். சுகாதார பிரிவினால் அறிவிக்கப்படும் தடுப்பூசியேற்றும் மத்திய நிலையங்களுக்கு சென்று தாமதமின்றி இதனை பெற்றுக் கொள்ளுங்கள். ඒ එන්නත අප්‍රමාදව ලබා ගන්න කියලා සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා. பண்டிகை காலத்தில் சுகாதார வழிகாட்டல்களை உரிய முறையில் பின்பற்றி கோவிட் தடுப்பு செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். විශාල වශයෙන් තමන්ගේ සීමාවන් වලින් එහාට ஒன்று கூடல்கள் அனைத்தையும் எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. கோவிட் தொற்று சூழலுடன் வாழ்வியலை முன்னெடுத்துச் செல்வது எவ்வாறு என்பது இப்போது பிரச்சனையாக உள்ளது. சிலர் நாட்டை முடக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளனர். நாட்டை முடக்கினால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். நாடு முடக்கப்பட்டமையால் அரசு துறை உட்பட தனியார் துறையினரும் பாதிப்பை எதிர்கொண்டனர். கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை படிப்படியாக முன்னெடுத்துச் செல்லும் அதேவேளை தொற்று பரவலை தடுப்பதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். වසංගතය මර්ධනය කරන්නට පුද්ගලයන්
පුරවැසියන් හැටියට ගත යුතු ක්‍රියාමාර්ග ගන්නයි කියලා මා විශේෂයෙන්ම ඉල්ලා සිටිනවා. புதிய கொரோனா திரிவு காரணமாக தென் அமெரிக்கா, நமீபியா, பொட்சுவானா, ஜிம்பாப்வே, சுவாசிலாந்து மற்றும் லெசோத்தோ ராஜ்யம் ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை நீக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் 567 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,71,239 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 377 பேர் கோவிட் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்துள்ளனர். இதுவரை 5,44,200 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 12,466 பேர் தொடர்ந்தும் கோவிட் சிகிச்சைகளுக்குட்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 18 கோவிட் மரணங்கள் பதிவானதுடன் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 14,573 அதிகரித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் கோவிட் தொற்று பரவல் உயர்ந்தபட்சம் கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசமாக கல்முனை விளங்குவதாக அம்பாறை மாவட்ட கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் தெரிவித்தார். கல்முனை பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இந்த கோவிட்-19க்கான நிலைமை ஆகக்கூடிய அளவு கட்டுப்படுத்தப்பட்ட பிராந்தியமாக கல்முனை பிராந்தியம் காணப்படுகின்றது. தற்பொழுது 23 நோயாளிகள் எமது பிராந்தியத்தில் காணப்படுகின்றார்கள். அனைவரும் வீட்டில் தங்க வைத்து பராமரிக்கப்படுகின்றார்கள். வைத்தியசாலைகளில் எந்த ஒரு நோயாளிகளும் காணப்படவில்லை. ஆகவே இந்த பாரதூரமான நோய்த்தன்மை காணப்படவில்லை என்பதை கூற முடியும். அந்த அடிப்படையில் கடந்த 2 மாதங்களாக இருவரை தவிர வேறு எந்த விதமான இறப்புகளும் கோவிட்-19 ஏற்படவும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது அந்த கோவிட்-19 மாறுநிலை, அதாவது பிறழ்வான ஒமிக்ரோன் எனப்படுகின்ற வைரஸின் தாக்கம் அதிகரிக்கலாம் அல்லது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தடுப்பூசிகளின் வீரியத்தன்மை குறைந்து செல்வது அவதானிக்கப்பட்டதன் காரணமாக 3வது டோஸான பூஸ்டர் டோஸாக ஃபைசர் ரக தடுப்பூசிகளை செலுத்துகின்றோம். 30 வயதுக்கு அதிகரித்த எவருக்கும் 3 மாதங்களை அவர்கள் கடந்திருந்தால் 2வது ஊசி எடுத்து அவர்களுக்கு ஏற்றப்பட முடியும். ஆகவே கல்முனை பிராந்தியத்தில் இன்று நாங்கள் அந்த செயல்முறையை ஆரம்பித்திருக்கின்றோம். வவுனியா தோணிக்கல் கிராம சேவையாளர் பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. வைத்தியர் பிரசன்னா தலைமையில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இடம்பெற்று வந்த மின் துண்டிப்பு இன்று முதல் இடம்பெறாதென மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கடந்த 3ஆம் திகதி பிரதான மின் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டது. இதனால் நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன. எனினும் சில மணித்தியாலங்களின் பின்னர் மின் விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரித்ததனால் இடைக்கிடையே மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கான தேவை ஏற்பட்டது. நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் உற்பத்தி இயந்திரங்கள் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் தொடர்ந்து மின் தடை அமல் செய்வதற்கான தேவை ஏற்படாதென மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மின் உற்பத்தி கொள்ளளவு குறைவடைந்தமையினால் மின் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் மின் உற்பத்தி இயந்திரங்கள் இணைக்கப்பட்டுள்ளமையினால் மின் விநியோகத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும். லக்விஜய மின் விநியோக நிலையத்தில் மேலும் சில உற்பத்தி இயந்திரங்களை தேசிய கட்டமைப்புடன் இணைப்பதற்கான தேவையுள்ளது. எனினும் நாட்டின் மின்சாரத்திற்கான கேள்விக்கு அமைய மின் விநியோகத்தை தொடர்ச்சியாக வழங்குவதற்கான சந்தர்ப்பம் தற்போது காணப்படுகிறது. எரிவாயு தொடர்பான பிரச்சினைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு தற்போது கள விஜயங்களை மேற்கொண்டு விசாரணைகளை பூர்த்தி செய்துள்ளது. நிறுவனங்களை பரிசோதித்தல் மற்றும் அதிகாரிகளை அழைக்கும் செயற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்பொலகே தெரிவித்துள்ளார். எரிவாயு பிரச்சினை தொடர்பாக சகல தரப்பினரும் அழைக்கப்பட்டு குறித்த தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுவதாக பேராசிரியர் சாந்த வல்பொலகே தெரிவித்துள்ளார். வெகு விரைவில் குறித்த பரிந்துரைகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவே அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை எரிவாயு தொடர்பான வெடிப்புகள் தொடர்ந்தும் பதிவாகின. அமைச்சர் பந்துல குணவர்தன, ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணையொன்றை ஆரம்பிக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனு தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. மனுதாரரான சிவில் அமைப்பின் செயற்பாட்டாளர் நாகநந்த கொடித்துவக்கு மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை முன்வைத்தார். எனினும் மனுதாரர் வழக்குடன்
தொடர்புடைய உரிய ஆவணங்களை பிரதிவாதிகளுக்கு இதுவரை பெற்றுக் கொடுக்கவில்லை என சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஃபர்ஷான் ஜமீல் தெரிவித்தார். இவ்வாறு இருக்கும்போது மனுவை உடனடியாக விசாரிக்குமாறு கோருவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான செயற்பாடென அவர் சுட்டிக்காட்டினார். ஓட்டமாவடி இஜ்ரா நகர் கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் மக்களுக்காக நாம் தொகுப்பினூடாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம். ஓட்டமாவடி பிரதேச சபை பிரிவின் கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக பிரிவு மற்றும் மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியை அண்டியதாக ஹிஜ்ரா நகர் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு மற்றும் வீட்டுத் தோட்டம், கூலி தொழில் ஆகியவையே இவர்களின் பிரதான தொழிலாகும். இவர்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கான ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் அதனூடாக தமது தேவைக்கான நீரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டுதோறும் கோரளைப்பற்று பிரதேச செயலகத்தினால் வாகனத்துக்கான எரிபொருள் கொடுப்பனவை வழங்கி ஓட்டமாவடி பிரதேச சபையின் ஆளணி மற்றும் வாகனத்தினூடாக குடிநீர் தட்டுப்பாடுள்ள பிரதேசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மழைக்காலங்களில் இந்த சேவையும் நிறுத்தப்படுகிறது. கிணறே இல்லாத தமக்கு நீர் வழங்குவதை நிறுத்தினால் நீருக்கு எங்கு போவதென மக்கள் அங்கலாய்கின்றனர். இந்த ஓட்டமாவடி பிரதேச சபையால் இந்த தண்ணி வழங்கி கொண்டிருந்தது இந்த மக்களுக்கு மழை பெய்யும் காரணமாக இந்த தண்ணியை இடைநிறுத்திருக்காங்க. இதுக்கு முன்ன உள்ள இருந்த சேமன் எல்லாருக்கும் எங்களுக்கு மாறி காலத்திலையும் தண்ணி சந்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இவ வந்து சாராக இல்லை. அண்டை கடிதம் கொடுத்து காய்ச்சதுக்கு 2 பவுச்சர் தண்ணி அனுப்பி கொடுத்து போட்டு போனாங்க. மக்கியாக்களுக்கு தண்ணி இல்லை. இதே நிலை தான் இங்கே காலம் எல்லாம் வந்து கிடைக்குது. எங்களுக்கு தண்ணி தரணும். ஏன்னா அந்த மழையை நம்பி இங்கே தண்ணியை விட்டுட்டீங்க. நாங்கள் மூச்சுக்காரன். நாங்கள் ஒரு கிணறு இல்லை எங்களுக்கு கிட்ட. எங்களுக்கு தண்ணி எடுக்க போயிட்டு உதவி இல்லை. அந்த தண்ணியை தான் எடுத்து நான் வாழ்ந்து இந்த உலக காலமும் எங்களுக்கு தண்ணி இல்லாம விட்டுட்டீங்க. எங்களுக்கு தண்ணியை தாங்க. எங்களுக்கு தண்ணி வசதி தான் இல்லை. எல்லாம் தண்ணியெல்லாம் இல்லாம பிரச்சனையா இருக்கு. நமக்கு 3 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இந்த கிணத்துல அந்த மழை பெஞ்சா மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஊறுது. மற்றபடி தண்ணியே இல்லை. தண்ணியால் எல்லாம் பிரச்சனையாகி இவ்வளோ தூரம் வந்து அங்கே போகணும் தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு குடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு குடம் தண்ணி எடுத்து இடுப்பு சேர்த்து வைத்து. ஹிஜ்ரா நகர் மக்களுக்கான குடிநீர் திட்டம் நிறுத்தப்பட்டமை தொடர்பாக ஓட்டமாவடி பிரதேச சபையின் தவிசாளர் AM நௌஃபரிடம் நாம் வினவினோம். எரிபொருள் வசதி நிறுத்தப்பட்டிருக்கும் காரணமாக வாராந்தம் வழங்கி வந்த நீர் விநியோக நடவடிக்கையினை 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த கிராமங்களுக்கு நாங்கள் இப்போது வழங்குகின்றோம். முற்றாக நிறுத்தவில்லை. கூடுதலான வறட்சி உள்ள கிராமங்களுக்கு வாராந்தம் நீர் விநியோகத்தை பிரதேச சபை வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கு முறையிட்டிருக்கிறதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற கிராமங்களை பொறுத்தளவில் வறட்சி குறைந்த நிலையில் உள்ள பகுதி என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கான நீர் விநியோக நடவடிக்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அக்குரணை பிரதேச சபைக்குட்பட்ட உக்கல பிரதேச மக்களின் நன்மை கருதி 10 லட்சம் ரூபாய் செலவில் நீர் விநியோக திட்டம் அக்குரணை பிரதேச சபை தவிசாளர் இஸ்திகார் இமாமுதீனினால் திறந்து வைக்கப்பட்டது. போஸ்வானாவில் உள்ள இலங்கையை சேர்ந்தவர்களின் நிதி ஒதுக்கீட்டில் இக்குடிநீர் திட்டம் கையளிக்கப்பட்டது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட அருகம்பை கிராமத்திற்கு சௌபாக்கிய திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஆடு வளர்ப்பு திட்டம் தொடர்பான விழிப்பூட்டல்கள் வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளர் வி பபாகரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் 10 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. மாநகர முதல்வர் டி சரவணபவன் தலைமையில் விசேட அமர்வு இடம்பெற்றது. 23 பேர் ஆதரவாகவும் 10 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். இலங்கையின் முன்னோடி அரச வங்கியான இலங்கை வங்கி 2021ஆம் ஆண்டின் இலங்கையின் வங்கி என பிரித்தானியாவின் தி பேங்கர்ஸ் சஞ்சிகையினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. Hello and welcome to the Bankers Bank of the Year Awards 2021 for Asia.
அண்மையில் லண்டனில் இடம்பெற்ற விருது வழங்கும் நிகழ்வில் இலங்கை வங்கி இவ்விருதை தட்டிக் கொண்டது. இலங்கை மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பும் உயிர் நாடியாக திகழ்கின்ற இலங்கை வங்கியானது நாட்டுக்காக ஆற்றிய அளப்பரிய சேவையை பாராட்டும் வகையிலேயே இவ்விருது வழங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக உலக தரப்படுத்தலில் முன்னிலையில் உள்ள 1000 வங்கிகளில் இலங்கை வங்கியும் இணைந்துள்ள நிலையில் இவ்விருதானது வங்கிக்கு மற்றுமொரு அபிமானத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ஃபைனான்ஸ் லங்கா நிறுவனத்தினால் இலங்கையின் முதற்தர வங்கி வர்த்தக நாமமாக பட்டியலில் இடம் பிடித்தது. மத்திய வங்கியின் கொள்கைகளுக்கு அமைய கோவிட் தொற்று பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் நிவாரணங்களை வழங்குவதில் முன்னோடியாக உள்ள இலங்கை வங்கியானது இலங்கை வங்கித்துறையில் முன்னிலையில் உள்ளது. பிரித்தானியாவில் த மேகர் சஞ்சிகையினால் வழங்கப்பட்ட இவ்விருதானது எமக்கு கிடைத்த மாபெரும் கௌரவமாகும். இதற்கு என அயராது அர்ப்பணிப்பு செய்த இலங்கை வங்கி ஊழியர் குழாமிற்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக பொது முகாமையாளர் KED சுமனசிறி தெரிவித்தார். Banker Ceylon strategy is now firmly on digital and virtual delivery channels and products. Banker Ceylon, bankers to the nation. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.